அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கர்சனல் கிச்சடிஸ். இன்னைக்கு நம்ம மட்டன் வச்சு செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. இன்னைக்கு நாம எடுத்திருக்க மட்டனோட அளவு பாத்தீங்கன்னா 3/4 கிலோ இருக்கும். சோ இதுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மட்டன் வாங்கும் போது போன்லெஸ் மட்டனா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம். நம்ம மட்டன்ல சேர்த்திருந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அளவு பாத்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தென் இதுல நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்ல வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா இது நம்ம பிரியாணி செய்யற மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வந்து வேற ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம். சோ இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். என்ன ஸ்பைசஸ் ஆட் பண்றோம் மேல கேப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு பாத்திரம் கூட எடுத்து செய்யலாங்க. இந்த டிஷ் செய்யும் போது கொஞ்சம் தாராளமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து 50 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல நான் 2 ஆனியன் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இந்த ஆனியன் வதக்கி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம செய்யற எந்த டிஷ் ஆனாலும் டேஸ்டா கிடைக்குங்க. இப்ப நம்ம இதுலயே மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்திருக்க இந்த ஆனியன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு ஆயிடணும் அண்ட் வந்து நல்லா வதங்கி வரணும். இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பிகினர்ஸோட ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். பிகினர்ஸா இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்ப எஃபோர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒருவேளை நீங்க பிகினர்ஸ் ஆர் பேச்சுலர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நமக்கு. அண்ட் ஈஸியாவே செஞ்சிடலாம். என்ன ஒரு டிராபேக்னா நீங்க செஞ்சு வச்சீங்க வச்சுக்கோங்களேன் உடனே காலி ஆயிடும். ஒருவேளை நீங்க பேச்சுலர்ஸா இருந்தீங்கன்னா உங்க ரூம்ல இருக்கிறவங்களே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. இந்த ரெசிபில நம்ம மட்டன் சேர்த்து செஞ்சிருக்கோம். சோ அதனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மல்லி புதினாவை இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்து வதக்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருந்த ஆனியன் வந்து நல்லா முழுமையா வதங்கி வரணும். சோ அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். எப்பவுமே நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் சரிங்க, நம்ம சேர்க்கிற இந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க, நல்லா முழுமையா வதங்கி வந்துதான் நம்ம எந்த கிரேவி செஞ்சாலும் சரிங்க ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த மசாலா இருக்கு பாருங்க. சோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். 2 மினிட்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறோம் பாருங்க, ஒரு அளவு வதங்கி வந்திருக்கு. இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா நம்ம வதக்குற வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் நம்ம சேர்த்திருந்த ஆயில் இருக்கு பாருங்க, அது தனியா பிரிஞ்சு வரணும். அப்பதான் இன்னொரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதே 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். சோ நம்ம கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப காரமா போயிடுங்க. நம்ம சேர்த்திருக்க அளவுகள் வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரமா போயிடுச்சுன்னா டேஸ்ட்டுமே வேற மாதிரி ஆயிடுங்க. எல்லாமே கரெக்டான ரேஷியோல பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்த ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க. சோ இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வீட்ல வர ஊத்துன தயிர் தான் ஆட் பண்ணி செய்யறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிருக்கும். சோ இதான் மெயின். நமக்கு இந்த மசாலாவோட ஸ்பைசஸ்னா நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. சோ இந்த கிரேவிக்கு மசாலாவை நம்ம டைரக்டா ஆட் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இருக்கட்டும். இப்ப நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. சோ எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க மட்டன் வச்சு ஒரு ரெசிபி செய்றீங்க, ரொம்ப காரமா இருக்கும். சரி நம்ம குழந்தைங்களுக்காக வேற ஏதாவது டிஃப்ரெண்டா செய்வோம்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கப்ல நீங்க கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இதுல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் வேற எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண கிடையாது. இது இருக்கட்டும். நான் லாஸ்டா உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்றேன். நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல 2 டீஸ்பூன் ஃபுல்லா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணும்போது கம்மியா ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிருக்கோம். சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் உப்பு கொஞ்சம் அதிகமா போயிட்டாலே டேஸ்ட்டுமே வேற மாதிரி ஆயிடுங்க. உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் ஆட் பண்ண வேணாம். இப்ப நம்ம வந்து மட்டன் வேக வச்சு பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க. சோ இதை நம்ம வந்து ஊத்திக்கலாம் அந்த கிரேவில. எவ்வளவு திக்கா கிரீமியா ரெடி ஆயிருக்கு. சோ இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்த மட்டன் ஸ்டாக் இருக்கு பாருங்க, அது கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல ஊத்தி கழுவி ஊத்திக்கலாம். அந்த கிரேவில ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் நம்ம வேக வச்ச மட்டன் ஸ்டாக் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாவே நம்ம ஊத்தல, கொஞ்சமா தான் மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திருக்கோம். இப்ப நம்ம வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்தோம் மட்டன், சோ அது வந்து நம்ம இப்ப ஊத்திக்கலாம். இதை நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சமயத்துல நம்ம மட்டன் வாங்கி ஃப்ரீசர்ல வச்சிருவோம். சோ அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஒருவேளை நீங்க மட்டன் வாங்குனீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு மேல வைக்க வேணாம் ஃப்ரீசர்லனா, உடனே செஞ்சிருங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுல நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம நல்லா ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம வந்து கிரேவில ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப ஹைல இல்லாம மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த மசாலா இருக்கு பாருங்க. சோ இது எல்லாமே ஒன்னா கலந்து வரணும்.
மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தென் இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துருக்க இந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து சுத்தமா இருக்கக்கூடாதுங்க. ஸோ 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப லிட்டை போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதுல நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு மட்டன் கிரேவி ரொம்ப அழகா வந்திருக்கு. இதுல நம்ம லெமன் வாட்டர் இருக்கும்ல, சோ அதை ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து மட்டன் கிரேவி தான் செஞ்சிருக்கோம். இந்த கிரேவியோட டேஸ்ட் சும்மா சாதாரணமான இருக்காதுங்க, வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். ஒரு டைம் நீங்க மட்டன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் நீங்களே இதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கமா இருக்குங்க. ப்ளைன் ரைஸ் மட்டும் இல்லாம நீங்க வந்து சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் நான், இட்லியா இருக்கட்டும், டின்னருக்கு கூட நீங்க எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மட்டன் கிரேவி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியும். நேரம் ஆக தானாவே திக்கா ஆக ஆரம்பிச்சிருங்க. சோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு திக்கா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றோம்ல, சோ இந்த மல்லி புதினா அப்ப ஆட் பண்ணும்போது அந்த கிரேவியோட திக்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம். ஸோ இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உருளைக்கிழங்கு ஆட் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட கன்வீனியன்ட் தான். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. என்னன்னா நம்ம சேர்த்திருக்க உருளைக்கிழங்கு அந்த கிரேவியோட ஃபுல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபிளேவர் ஃபுல்லா இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு பாருங்க. இப்ப பாருங்க எவ்வளவு திக்கா வந்திருக்குன்னு. உங்களுக்கு வந்து பார்க்கும் போதே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இன்னொரு ஹெல்தியான ரெசிபி பார்த்துடலாமா? பிரியாணிலாம் செய்வோம்ல, ஸோ அந்த அரிசி இருக்காருங்க, பச்சரிசி. அதை நம்ம வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். கப்பால 1 கப் நான் ஊற வச்சிருக்கேன். ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் கிரேவி ரெடி பண்ணும்போது எடுத்து வச்சிருந்தோம்ல 1 டேபிள் ஸ்பூன் பக்கம், நல்லா வதங்கின வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அந்த மாதிரி இல்ல நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம இதை நல்லா வதக்கிட்டு மட்டன் ஸ்டாக் இருக்கு பாருங்க, ஸோ அதை நம்ம எடுத்து வச்சிருந்தோம். சின்ன கப்பால நம்ம 1 கப் ரைஸ் ஆட் பண்ணோம்ல, சோ அதே கப்பாலேயே நம்ம வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த கிரேவி செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம எடுத்து வைக்கும் போது ஆயில் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டாக் வந்து 2 கப் தான் இருந்துச்சு. சோ இன்னொரு கப் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதுலயே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருக்கோம். ஸோ வந்து எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வந்து ஒரு ஹாஃப் லெமன்லயே ஒரு கால்வாசி இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் கிரேவிக்கு ரெடி பண்ண ரைசஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் பாருங்க. ஸோ அதுல 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிட்டு லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டன் ஸ்டாக்லயே உங்களுக்கு வந்து உப்பு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ரைஸ் இருக்கு பாருங்க, அந்த அரிசி அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசியை இது நம்ம செய்யும் போது பிரியாணி செய்யறோம்ல, சோ அந்த அரிசியில செஞ்சா நல்லா இருக்குங்க. பிளைன் ரைஸ்ல செஞ்சா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது வந்து உங்களுக்கு 24 கேரட் அரிசி தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். கேஸ் கட்டை செக் பண்ணிட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 1 விசில் வச்சிங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க சிம்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகா ரெடி ஆயிடும். பாருங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இருக்கிறோம். ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 1:3 ரேஷியோ வந்து கரெக்டான அளவுங்க. ரொம்ப காரமா இல்லாம வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா கன்சியூம் பண்ணலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் நீங்க தாராளமா கன்சியூம் பண்ணலாம். காரமும் இருக்காது அண்ட் ஹெல்தியான ரெசிபி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்க குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வேக வைக்கும் போது இதுல கூட நீங்க கீ ஆட் பண்ணி கூட நீங்க வேக வைக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் ஆட் பண்ணி செஞ்சேன். பாருங்க இப்பவே ரொம்ப அழகா இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம மட்டன் ஸ்டாக் சேர்த்திருக்கோம். ஸோ 1 கப் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். மேல இதுல கார்னிஷ் பண்ணிடலாம் மல்லி இலை ஆட் பண்ணி. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு நான் காரம் அதிகமா சேர்க்க கூடாது. ஸோ காரம் சேர்க்காம இந்த மாதிரி நீங்க புலாவ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.